வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்டோர் பிளான்டான சிங்கோனியம். சிங்கோனியத்திலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு பிங்க் சிங்கோனியம் எப்படி இன்டோரில் அவுட்டோரில் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்டோர் பிளான்டாக செட் பண்ணுறதுக்கு மணி பிளான்ட்டை மாதிரியே சிங்கோனியமும் ரொம்ப ரொம்ப நல்ல பிளான்ட்டு. இதை நீங்கள் அவுட்டோரில் வளர்த்தாலும் சரி, இன்டோரில் வளர்த்தாலும் சரி, இதோட இலையும் இலையோட ஷேப், கலர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இந்த செடி மணி பிளான்ட் மாதிரியே வளர்கிறதுனால நீங்கள் இதை ஒரு கிளைம்பராக வளர்க்கலாம். இல்லை அப்படின்னா கட் பண்ணி சின்ன சின்ன பாட்டில் புஷ்ஷியாக கூட வளர்க்கலாம். என்ன மெத்தடில் நம்ம வளர்க்கணுமோ அந்த மாதிரி இதை வளர்த்து எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கிடைமட்டமாக உங்களுக்கு இந்த மாதிரி கிளை விட்டு வளர ஆரம்பிச்சிருக்குது. இதோட ஒவ்வொரு நோட்டில் இருந்தும் உங்களுக்கு புது புது செடி வளர ஆரம்பிக்கும். இது ப்ரொபகேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி மண் எடுத்து அந்த ரூட் வந்திருக்கக்கூடிய கணுவை கீழே வச்சு நீங்கள் மண் போட்டுட்டீங்க அப்படின்னா போதும். இது பொதுவாக எல்லா வகையான மண்ணிலையுமே வளரக்கூடியது. ஆனால் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய களிமண், இறுக்கமான செம்மண்ணில் வளராது. அதனால் அந்த மாதிரி மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கொக்கோபீட் மண்ணில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த செடிக்கு அதிக அளவில் எந்த உரமும் தேவைப்படாது. அதே மாதிரி எந்த விதமான நோய்களும் அதிகமாக தாக்காது. ஈரப்பதமான மண்ணில் இந்த செடியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை இந்த மாதிரி பதிகம் செய்யலை அப்படின்னா நீங்கள் மணி பிளான்ட் எப்படி கட்டிங் எடுத்து நம்ம வளர்ப்போமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக கட்டிங் எடுத்து மண்ணில் ஊனிங்க அப்படின்னா கூட ரொம்ப அழகாக வளர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரி பதிகம் போடும்போது இதோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சின்ன சின்னதாக பக்கமாக செடிகள் முளைச்சிருக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் வேர்களில் இருந்தும் புது புது செடிகள் உருவாகிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்கள் கார்டனில் ப்ரொபகேட் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு செடி. இதை இன்டோரில் செட் பண்ணும்போது ஒரு லைட்டான சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா போதும். அடுத்ததாக இதை எப்படி நம்ம வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மணி பிளான்ட்டை எப்படி நம்ம ப்ரொபகேட் பண்ணுவோமோ அதே மாதிரி வாட்டரில் இந்த சிங்கோனியத்தையும் ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டிங் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டிங் எடுக்கும்போது இதோட இலைகள் தண்ணியில் படாத மாதிரி எடுத்துக்கணும். இலைகளை நான் இதை மாதிரி உடச்சி எடுத்துக்கிறேன். இலைகள் தண்ணீரில் இருந்துச்சு அப்படின்னா இலைகள் அழுக ஆரம்பிக்கும். அது மூலமாக செடிகளும் அழுக ஆரம்பிக்கும். எப்போவுமே நீங்கள் தண்ணீரில் ஒரு செடி வைக்கிறீங்க அப்படின்னா அதோட இலைகள் தண்ணீரில் படுமாறு வைக்காதீங்க. இதில் நம்ம வளர்க்கும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணீர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த செடியோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் தண்ணீர் வச்சு அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸை போட்டு வைக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இதோட க்ரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த செடியை இன்டோரில் நீங்கள் மண்ணிலையும் வச்சு வளர்க்கலாம். இப்போ பார்த்துட்ருக்க அந்த பிளாக் கலர் பாட்டில் இருக்க செடி நம்ம இன்டோரில் மண்ணில் வச்சு வளர்த்த செடி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.